பார்க்கணும் என் பை கிடச்சா விட்டா போதும்னு சொல்லி அவங்க கிளம்புனாங்க. அப்புறம் அவங்கள நிப்பாட்டி அப்படியே பையை காட்ட சொல்லிவிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பை குவாலிட்டி வைஸில் சூப்பர். உண்மையாகவே கவர்மெண்ட்டை பாராட்டியே ஆகணும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பையில் வந்து அந்த பை வந்து தயாரிக்கிற அந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஒரு பிக்சர் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம லைட் ஹவுஸ் அண்ட் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட ஃபோட்டோ அண்ட் ஒரு கோவில் அண்ட் பனைமரம், அப்புறம் ஒரு ஆட்டோ, நம்ம சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய மெரினா பீச்சில் நிறைய அப்டேட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கான ப்ளே கிரவுண்ட், ப்ளே பிளேஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது, நம்மளுக்கு பூஸ்டப்பாக குப்பை வந்து நம்ம வந்து மெரினா பீச் வந்து நம்மளோட பீச் அது, அதை நம்ம எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், நம்மளுக்கு எவ்வளோ வாட்டி சொல்லியும் நம்ம அதை கேட்கல அப்படின்றதுக்காகவே சூப்பராக நம்ம வாட்டர் பாட்டில்ஸை அங்கே இங்கேன்னு போடக்கூடாது. அது கடலில் வாழ்கிற உயிரினங்களுக்கும் கடலுக்கு வெளியே இருக்க நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கும் அது கெடுதல் சொல்லிவிட்டு நம்ம கவர்மெண்ட்டு சூப்பரான ஐடியாவாக கொண்டு வந்தாங்க இந்த ப்ளூ வேல். இது சூப்பராக இருக்குது. நீங்கள் இது எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து மெரினா பீச்சுக்கு போனீங்கன்னா இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ, பாய்.